ஹே ஹாய் டாமீஸ், வெல்கம் டு டிசன் லைஃப்ஸ் ஆஃப் லவ். நான் உங்கள் ஜனா எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் நீங்கள் எல்லாருமே ஜாலியாக சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜிக்கு கூட எபிசோட் நம்பர் 11 தான் பார்க்க போகிறோம். யாராச்சும் லாஸ்ட் எபிசோடு யாராச்சும் பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் ஸ்டோரி லைன் உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா லாஸ்ட் 2 வீடியோவில் உங்களை செம்மையாக அழுக வச்சுட்டேன். ஸோ அதனால் கொஞ்சம் கிளிப்பாக கொஞ்சம் ரொமான்டிக்காக கொண்டு போகணுன்னு தான் நானும் நினைக்கிறேன். பார்ப்போம் எப்படி போகுதுன்ட்டு. சரிங்களா? வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். லாஸ்டில் இதெல்லாம் முடிச்சிருந்தோம் அப்படின்னா, ஸ்ருதி வந்து பாய்சன் சாப்பிட்டுருந்துருப்பா. இதை பார்த்து ஜங்குக்கும் ஜிம்மேனும் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. அதில் தான் நம்ம முடித்தோம். இதுக்கப்புறம் என்ன நடக்குதுங்கிறத வாங்க போய் ஸ்டோரியில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஜங்குக்கா, நான் செத்துருவேன்னு பயமாக இருக்குடா. உனக்கு ஒன்றும் ஆக விட மாட்டேனே, நீ என் பொண்டாட்டி, உன்னை நான் எதுவும் ஆக விட மாட்டேனே அப்படின்ட்டு இங்கே 2 பேரும் அழுதுகிட்டே இருக்காங்க. ஒரு வழியாக ஹாஸ்பிட்டலும் வந்து ரீச் பண்ணியாச்சு. இப்போ ஸ்ருதியமே ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே ட்ரீட்மெண்ட் போய்கிட்டு இருக்கு. இங்கே ஜங்குக்குனா அவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது, தலை சுற்றுது, அவனுக்கு மயக்கம் வர மாதிரிலாம் இருக்குது. இங்கே ஜிம்மின், ஹே ஹே ஜங்குக் என்னாச்சுடா, ப்ரெஷர் பண்ணிக்காதடா, ஒன்றும் இல்லைடா, ஸ்ருதிக்கு ஒன்றும் ஆகாது, இங்கே பார். இல்லைடா, ஸ்ருதி பாய்சன் சாப்பிட்டுட்டா, சொன்னது பார்த்தியா, அவ அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது எங்கள் ஜங்குக்கும் அப்படியே மயங்கி அப்படியே விழுந்துட்டான். ஜங்குக் இங்கே பாடுறா, ஜங்குக், ஐயோ அப்படின்ட்டு ஜங்குக்குமே இன்னொரு சைடில் அட்மிட் பண்ணுறாங்க. ஜங்குக் ஏன் இவ்வளோ வீக்காக இருக்காங்கிறத ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக்கில் போய் பார்த்துடலாம். எங்கள் ஜங்குக் இங்கே இந்தியா போகிறேங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சதுமே ஜங்குக்குமே இந்தியா வரதுக்கான எல்லா ஃபார்மாலிட்டிஸ் முடிச்சுட்டு திரும்ப ஏர்போர்ட் வந்துட்டு இருக்கும்போது ஜங்குக்கு ஒரு பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தான்ல. ஸோ அந்த பொண்ணை, அதாவது டீனா, எனக்கு கிடைக்காதது யாருக்குமே கிடைக்கக்கூடாது. அதனாலேயே ஜங்குக்கு வந்து ட்ரக் வச்சு ஆக்சிடெண்ட் பண்ணிட்டான். ஸோ இதன் மூலமாக தான் ஜங்குக்கு வந்து கொஞ்ச நாள் ரொம்பவே பெரிய ட்ரீட்மெண்ட்டில் தான் இருந்தான். அவனால் சுத்தமாக முடியலை, அவனுக்கு கை காலெல்லாம் செம்மாடி இவ்வளோ நாள் ட்ரீட்மெண்ட்டில் தான் இருந்தான். இந்த டைமில் ஜிம்மின் தான் உங்களுக்கு இந்த விஷயம் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஜங்குக்கோட கால், ஒயனோட கால் எதுவுமே அட்டன் பண்ண, ஜங்குக் அப்ராட் போயிருக்கான் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தையுமே சொல்லியிருப்பான். அதனால தான் இவ்வளோ பிரச்சனையுமே நடந்திருக்கும். ஸோ இப்போது ஜங்குக் ரொம்ப வீக்காக இருக்கிறதுனால தான் அவனுமே மயங்கி ஒரு பெட்டில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. இங்கே ஒரு ஃபியூ மினிட்ஸ்க்கு அப்புறம் இங்கே ஜங்குக்கு ஸ்ருதி அப்படின்ட்டு அவன் வந்து அந்த பெட்லேயே இருந்து முனகிக்கிட்டே இருக்கான். இங்கே ஸ்ருதி அப்படியே ஜங்குக்கிட்ட வந்து, ஜங்குக்கா, ஸ்ருதி நீ நல்லா தானே இருக்கா? உனக்கு ஒன்றும் இல்லைல்ல? ஏன்டி இந்த மாதிரி பண்ண? ஏன் நீ இல்லைன்னா நான் எங்கடி போவேன்? என்னை இங்கே தனியாக விட்டுட்டு போகலான் இருக்கியா? இங்கே பாரு ஸ்ருதி, நீ மட்டும் என்னை விட்டுட்டு போனேன்னா நானும் உன் கூட வந்துடுவேன். புரியுதாடி அப்படின்ட்டு அவன் உங்ககிட்ட பேசிகிட்டே இருக்கான். அப்போ ஒரு டாக்டர் அப்படியே டோர் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே வராங்க. இங்கே ஜங்குக் அப்படியே அந்த டாக்டரே பார்த்துட்டே இருக்கான். மிஸ்டர் ஜங்குக், ஆர் யூ ஆல் ரைட்? எஸ் டாக்டர், ஐ எம் ஆல் ரைட். ஓகே மிஸ்டர் ஜங்குக், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். சொல்லுங்கள் டாக்டர். நீங்கள் ஒரு பேஷண்ட்டை வந்து அட்மிட் பண்ணிங்கள்ல, ஸ்ருதி, அவங்க இறந்துட்டாங்க. டாக்டர், என்ன டாக்டர் விளையாடுறீங்களா? ஸ்ருதி என் பக்கத்தில் தானே. ஸ்ருதி எங்கடி இப்போனா? ஸ்ருதி, மிஸ்டர் ஜங்குக், ஆர் யூ ஆல் ரைட்? டாக்டர், ஸ்ருதி இவ்வளோ நேரம் இங்கே தான் இருந்தா, எங்கே போயிட்டா? மிஸ்டர் ஜங்குக், அவங்க ஆல்ரெடி இறந்துட்டாங்க. நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க? இல்லை, ஸ்ருதி என்னை விட்டு எங்கேயும் போக மாட்டா. இறந்துட்டேன்லாம் சொல்கிறீங்க? அப்படியெல்லாம் ஸ்ருதி என்னை விட்டு ஒன்றும் போக மாட்டா. என்ன பேசிகிட்டு இருக்கீங்க டாக்டர்? ஸ்ருதி எங்கடி இருக்க? இவ்வளோ நேரம் என் கூட தானே இருந்து பேசிகிட்டு இருந்தேன். இந்த டாக்டருக்கு எதுவுமே தெரியல, நீ என் கூட தான் இருப்ப அப்படிங்கிறது அவங்களுக்கு புரியல போல். வாடி என்கிட்ட வந்து பேச பார்ப்போம். வா ஸ்ருதி எங்கே இருக்க? ஸ்ருதி ஸ்ருதி
ஸ்ருதி அப்படின்ட்டு அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கண்ணு கலங்குது. ஸ்ருதி என்னை விட்டு போயிட்டியாடி, நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழணும்னு ஆசையாக இருக்குன்னுலாம் சொன்னியாடி, என்னை விட்டு போயிட்டியா அப்படின்ட்டு அவன் அழுகிறான். கொஞ்ச நேரத்தில் இந்த சவுண்டை கேட்டுட்டு ஜிமின் டோர் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே வந்து பார்க்குறான். ஹே ஜங்குக் 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 இங்கே பாடுறா, டீ கண்ணை ஓப்பன் பண்ணுறா. ஸ்ருதி என்னை விட்டு போகாது ஜங்குக் ஜங்குக் அப்படின்னு சொன்னதும் இங்கே ஜங்குக் அப்படியே கண்ணை ஓப்பன் பண்ணி பார்க்குறான். ஜிம்னா ஜிம்னா ஸ்ருதிக்கு ஒன்றும் இல்லைடா, அவன் நல்லா தாண்டா இருக்கா. நான் ஸ்ருதியை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையில் இந்த ட்ரிப்ஸ் எல்லாம் அப்படியே உருவி போட்டு அப்படியே அவங்களோட ரூமுக்கு தான் வரான். இங்கே பார்த்தா அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு. என்னடா ஆச்சு ஸ்ருதிக்கு, என்னடா ஆச்சு? ஓகே தான்டா, இப்போ டாக்டர் அவுட் ஆஃப் டேஞ்சரில் வந்துட்டான்னு சொல்லிட்டாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைடா. ஸ்ருதிக்கு ஒன்றும் இல்லைடா, ஸ்ருதிக்கு எதுவுமே இல்லை. என்னாச்சு, ஏதாவது கனவு தான் கண்டியா? அது சரி ஒன்றும் இல்லை நீ வா அப்படி சொல்லிட்டு இப்போது ஜங்குக்கோட ரூமுக்கு தான் கூட்டிகிட்டு போகிற பார்க்குறான். பட் ஆனால் ஜங்கு இல்லை நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்ட்டு அவன் அடம் பிடிச்சிட்டு இருக்கான். எங்கே பார்த்தா தியோட ஃபேமிலி, வைனோட ஃபேமிலி, ஈவன் கார்த்திக்குமே அங்கே தான் இருக்கான். இங்கே ஜங்குக்கு இப்படி அழுகிறதெல்லாம் பார்த்துட்டு கார்த்திக் ஸ்ட்ரைட்டாக ஜங்குக்கிட்ட போய் உட்காடுறான். எங்கள் ஜங்குக்னா கையெல்லாம் கிடுன்னு ஆடுது. எங்கள் ஜிமின் சமாதானப்படுத்திட்டு இருக்கான். பட் இருந்தாலும் ஜிமின் ஸ்ருதிக்கு ஒன்றும் ஆகாதுலடா, அவளுக்கு ஒன்றும் ஆகாது. நான் அப்போவே வந்திருக்கணும்டா, அந்த ஆக்சிடெண்ட் மட்டும் நடக்காமல் இருந்திருந்தேன்னா என் ஸ்ருதிக்கு இந்த ஒரு நிலைமையே இருந்திருக்காதுல்ல. எல்லாமே என்னால் தானே. ஐயோ அப்படின்ட்டு அவன் இருந்து அழுகிறான். இங்கே கார்த்திக் ஓரளவு கெஸ் பண்ணிட்டான் எதனால் அவங்க வர லேட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது கார்த்திக் ஜங்குக்கோட கையை அப்படியே பிடிக்கிறான். இங்கே ஜங்குக்கு எதுவுமே பேசலை, அப்படியே அமைதியாக தான் இருக்கான். இங்கே ஜிம்மின் அப்படியே கார்த்திகை தான் நோட் பண்ணிகிட்டே பார்த்துட்டே இருக்கான். அப்போது கார்த்திக், நீங்கள் தான் ஸ்ருதியை லவ் பண்ண ஜங்குக்கா அப்படின்னு சொன்னதும் ஜங்குக்கு அப்படியே திரும்பி பார்க்குறான். கண்ணில் அவ்வளோ டியர்ஸ். நீங்கள் யார்? நான் தான் ஸ்ருதியை கல்யாணம் பண்ண இருந்த மாப்பிள்ளை அப்படின்னு சொன்னதும் இங்கே ஜிம்மினும் ஜங்குக்கும் கன்ஃபியூஸ்டாக தான் பார்க்குறான். ஓகே எனக்கு புரியுது நீங்கள் ஏன் இப்படி பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி எனக்கு ஸ்ருதியை ரொம்பவே பிடிச்சிருக்கு. என்னடா இவன் லூசு மாதிரி இந்த மாதிரி அழுதுட்டுருக்கவங்கிட்ட இப்படியெல்லாம் வந்து சொல்கிறானே அப்படின்லாம் நீங்கள் நினைக்காதீங்க. நிஜமாகவே எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சது, அவளோட கேரக்டர் எல்லாமே எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அதை விட ரொம்ப பிடிச்சது அவளோட லவ், உங்கள் மேலே வச்சுருந்த லவ், அதுதான் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. என்ன சொல்கிறீங்க எனக்கு புரியல. ஆக்சுவலி நான் வந்து மேரேஜ் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஸ்ருதி எல்லா விஷயத்தையுமே சொன்னாங்க. அவங்க கூட இருந்தது, பேசினது, பழகினது எல்லாத்தையுமே சொல்லிட்டாங்க. அவங்க சொல்லும்போதே எனக்கு தெரிஞ்சுது அவங்க ஸ்டில் லவ் பண்ணிட்டு தான் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு. பட் ஆனால் ஒரு கட்டத்தில் அவங்க வந்து என்னன்னு தெரியல, திடீர்னு அவங்களே மேரேஜ்க்கு வந்து ஓகே அப்படிங்கிற மாதிரி அவங்க முடிவு பண்ணாங்க. நானும் கேட்டேன், பட் இருந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரி ஓகே அவங்க உங்களை மறந்துப்பாங்க அப்படின்ட்டு தான் நானுமே நினச்சேன். பட் எனக்கு இப்போ தான் புரியுது ஸ்டில் ஸ்ருதி இப்போ வரைக்கும் உங்களை தான் லவ் பண்ணிகிட்டு இருந்தான்னு சொல்லிட்டு அப்படின்னு சொன்ன. எங்கள் ஜங்குக்கு அப்படியே கார்த்திகே பார்க்குறான். நிஜமாக சொல்கிறேன் ஜங்குக், யூ ஆர் ஸோ லக்கி. ஒரு பொண்ணு அவளோட உயிரை விட அவங்கள ரொம்ப அதிகமாக நேசிக்கிறான் அப்படின்னா எனக்கு உங்களை நினச்சா எனக்கு ரொம்பவே பொறாமையாக இருக்குது. இப்படி ஒரு லவ் எனக்கு கிடைக்கலையேன்னு சொல்லிட்டு ரொம்பவே பொறாமையாக இருக்குது. நீங்கள் தைரியமாக இருங்க, ஸ்ருதி உங்களுக்காகவே கண்டிப்பாக வருவா, எதை நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க சரிங்களா ஜங்குக் அப்படின்ட்டு இங்கே கார்த்திக் தான் ஒரு மோட்டிவேஷன் வந்து கொடுக்குறான். இங்கே ஜங்குக்கோ கார்த்திக்கோட கையை இன்னும் டைட்டாக பிடிக்கிறான். எங்கள் கார்த்திக்கும் அப்படியே நோட் பண்ணிவிட்டு அப்படியே அவங்க கூட தான் இருக்கிறாங்க. ஒரு ஃபியூ மினிட்ஸ் லேட்டர் டாக்டருமே வெளியில் வராங்க. ஷீ இஸ் ஆல் ரைட், பயப்படுற மாதிரி எதுவுமே கிடையாது, அவங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும், அவங்க ஒரு 5 ஹவர்ஸ்க்கு அப்புறம் கண் ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்க, யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. டாக்டர் நான் போய் பார்க்கலாமா? டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொன்னேன். இல்லை டாக்டர் நான் அவளை டிஸ்டர்ப் எதுவும் பண்ண மாட்டேன், ஒரே ஒரு தடவை
வெளியில் நின்று பார்க்க மட்டுமாச்சும் செய்கிறேனே. கொஞ்ச நேரத்தில் ரூம் ஷிஃப்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் சவுண்டு போடாமல் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் வராமல் நீங்கள் போய் பாருங்கள், ஓகேங்களா? தேங்க்யூ டாக்டர், தேங்க்யூ ஸோ மச் டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு தங்குக்குமே தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்படியே டைமும் ஸ்கிப் ஆகுது. இப்போ வந்து உங்களை ரூமில் வந்து ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. இங்கே நீங்கள் அப்படியே பெட்டில் படுத்துருக்கீங்களா? உங்கள் ஜங்குக் அப்படியே டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே உள்ளே வரான். ஜங்குக் அப்படியே அவங்களே பார்க்குறான். அவனுக்கு அவ்வளோ டியர்ஸ், உங்களோட ஃபேஸ் எல்லாமே அப்படியே பிங்கிஷாக இருக்குது. அப்படியே அவங்க கிட்ட வந்து உட்காந்துட்டு, ஸ்ருதி ஏன் நீ இந்த மாதிரி பண்ண? நான் இல்லைன்னா நீ செத்துருவியாடி. நான் உனக்கு அவ்வளோ பிடிக்குமா? ஆனால் சத்தியமாக சொல்கிறேன்டி, என் லவ்வை விட உன் லவ் ரொம்ப பெருசு. ப்ராமிஸ். இதுக்கப்புறம் சொல்கிறேன், இந்த ஜங்குக்கு எப்போவுமே சுற்றி விட்டு போக மாட்டேன். ப்ராமிஸ் டி, ப்ராமிஸ். நீ சொன்ன மாதிரி நம்ம 2 பேரும் சந்தோஷமாக கல்யாணம் பண்ணிட்டு வாழ்வோம். நீ சொன்னல நம்ம குழந்தைங்க கூட, எனக்காக குழந்தைங்க கூட சண்டை போடுவேன்ல சொன்னல்லடி. நீ எதுக்கு நீ சண்டை போடணும்? எப்போவுமே நீ தான் என்னோட ஃபஸ்ட்டு குழந்தை. நீ தான் என்னோட ஃபஸ்ட்டு குழந்தை. உனக்கு அப்புறம் தான் எல்லா குழந்தைங்களும், சரியா? நீ தாண்டி எனக்கு முக்கியம். சுத்தி சீக்கிரமாக எழுமே வாடி. உன்னை என்னால் இந்த மாதிரி பார்க்க முடியல. வலிக்குதுடி, ரொம்ப வலிக்குது அப்படின்ட்டு அவன் இருந்து அழுதுகிட்டே இருக்கான். இப்படியே ஒரு ஈவினிங் ஆயிருக்கும். இப்போ நீங்கள் ஜங்குக் அப்படின்ட்டு அவன் உறங்கிக்கிட்டே கண் அப்படி ஓப்பன் பண்ணுறீங்க. நீங்கள் ஜங்குக் உங்கள் கையை ஹோல்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கான். ஸ்ருதி இங்கே பாரு, உனக்கு ஒன்றும் இல்லை. இங்கே பார்த்தியா, நீ நல்லா இருக்கடி. ஜங்குக், I miss you so much டி. I miss you so much. love you so much டி. கொஞ்ச நேரத்தில் என்ன ரொம்ப பயமுறுத்திட்டு செத்துட்டேன் தெரியுமா? நீ இல்லைன்னா நான் என்னடி பண்ணுவேன்? இல்லை இதெல்லாம் பழைய விஷயம். இதுக்கப்புறம் இங்கே பாரு ஸ்ருதி, பழசு எதுவுமே நம்ம நினைக்கக்கூடாது. நம்ம புதுசாக அவங்களோட லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணலாம். புரியுதா? சாரி ஜங்குக். சாரியா? எதுக்கு நீ சாரி சொல்கிற? அதெல்லாம் இல்லை. இனி நம்ம லைஃப்பை புதுசாக ஸ்டார்ட் பண்ணலாம். பழசு எல்லாத்தையுமே ஓரங்கட்டிடலாம், ஓகேவா? எதுவுமே வேணாம். நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம். நீ சொன்னல நம்ம குழந்தைங்க கூட எனக்காக நீ சண்டை போடுவேன்ல சொன்னல. இங்கே பாரு, நீ குழந்தைங்க கூடலாம் சண்டையே போடானா. எப்போவுமே நீ தான் என்னோட முதல் குழந்தை. நம்ம குழந்தைங்களே இல்லாட்டாலும் பரவாயில்ல, நீ தான் எனக்கு ஃபஸ்ட்டு குழந்தை, சரியா? எனக்கு நீ மட்டும் போதும் டி, வேறு எதுவும் எனக்கு வேணாம், சரியா? எனக்கு இந்த குழந்தைங்க எதுவுமே வேணாம். இந்த மாஃபியா கூட நான் விட்டுட்டு வந்துடுறேன், எனக்கு எதுவுமே வேணாம் நீ. ஆனால் நீ மட்டும் எனக்கு வேணும் ஸ்ருதி. நீ இல்லாமல் என்னால் இருக்கவும் இல்லை தெரியுமா? இங்கே பாரு, சீக்கிரமாக வா, கல்யாணம் பண்ணிக்கலாம், ஓகே? அப்படின்ட்டு அவன் சொல்லிக்கிட்டே இருக்கான். இங்கே நீங்கள் ஜங்குக், நிஜமாக தாண்டி சொல்கிறேன். இங்கே பாரு, நம்ம ஆல்ரெடி கல்யாணம் பண்ணிட்டோம். உன் கையிலையுமே ரிங் இருக்குது, என் கையிலையுமே ரிங் இருக்குது. பார்த்தியா, நம்ம ஆல்ரெடியுமே நம்ம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான். லவ் யூ ஜங்குக்கா, லவ் யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள நீங்கள் 2 பேரும் வந்து பேசிகிட்டே இருக்கீங்க. இது எல்லாத்தையுமே வெளியில் நின்று உங்களோட அம்மா அப்பா எல்லாமே பார்க்குறாங்க. அவங்களுக்கு எதுவுமே புரியல. எங்கள் வயன்தான் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறா. என்னம்மா சொல்கிற? அவங்க 2 பேரும் லவ் பண்ணுறாங்களா? ஆமாம் ஆண்டி, ரொம்ப லவ் பண்ணுறாங்க. நீங்கள் எதை நினச்சி கவலைப்படாதீங்க. ஜங்குக் ஸ்ருதியை ரொம்ப நல்லா பார்த்துப்பான். உங்களுக்கே தெரியும்ல, ஸ்ருதி ஜங்குக்காக உயிரை விடுற அளவுக்கு அவன் மேலே பாசம் வச்சுருக்கா. இதுக்கப்புறம் எனக்கு புரியுதுமா, என் பொண்ணே அந்த பையன் மேலே இவ்வளோ பாசம் வச்சுருக்கான் போது நான் ஏன் இதை தடுக்க போகிறேன்? அவங்களுக்கே கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க வீட்லேயுமே ஓகே சொல்லிட்டாங்க. இங்கே எல்லாருமே ஹாப்பி. இங்கே ஸ்ருதியோட அப்பா ஸ்ட்ரைட்டாக கார்த்திக் கிட்ட வந்துட்டு, தம்பி என்னை மன்னிச்சிருங்க, நான் வேறு கல்யாணம் வரைக்கும் வந்துக்கிட்டு இப்போது
ஐயோ அங்கிள், நீங்கள் எதை பற்றியும் நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. ஆக்சுவலி இந்த விஷயம் எல்லாமே எனக்கு முன்னாடியே தெரியும். ஸ்ருதி எல்லாமே என்கிட்ட சொன்னான். பட் இருந்தாலும் ஓகே, எனக்கு பிரச்சனை இல்லை. அம்மா அப்பாவை நான் பார்த்துக்கிறேன், சரிங்களா? எதை நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க. ஸ்ருதிக்கு ஒரு நல்ல லைஃப் கிடைக்க போகுது, அவளுக்கு பிடிச்சமான லைஃப். அதை மட்டும் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக தம்பி, உனக்கும் ரொம்ப நல்ல பொண்ணு கிடைப்பா. சரிங்க அங்கிள், தேங்க்யூ. ஸ்ருதியோட கல்யாணத்துக்கு என்னை இன்வைட் பண்ணுவீங்களா? கண்டிப்பாக தம்பி, கண்டிப்பாக நான் இன்வைட் பண்ணுறேன். அப்படிங்கிற மாதிரி இவங்க கார்த்திக்குமே உங்கள் ஃபேமிலி கூட அப்படியே சமாதானம் ஆகிட்டா அப்படி. ஸோ இப்படியே தான்டா கொஞ்சம் டைமும் ஸ்கிப் ஆகுது. இப்போது நீங்கள் கொஞ்சம் க்யூர் ஆகிட்டீங்க. எங்கள் ஜங்குக்குமே கொஞ்சம் கை கால்லாம் ரொம்ப அடி. ஸோ அதனால் இன்னும் அவன் அந்த கையில் ஹேங்கிங் போட்டுட்டு தான் இருக்கான். ஸோ நீங்கள் அப்படியே ஜங்குக்கு பார்க்குறீங்க. என்னடி அப்படி பார்த்துட்ருக்க? இல்லை, ஒரு வேளை நான் என்னோட கல்யாணத்துக்கு வராமல் இருந்திருந்தேன்னா இப்படி ஒரு லைஃப்பை நான் மிஸ் பண்ணியிருந்திருப்பேன்ல. ஆமாம், கண்டிப்பாக நானுமே உன்ன மாதிரி ஒருத்தியை மிஸ் பண்ணியிருந்திருப்பேன். எனக்காக உயிரை கொடுக்குற அளவுக்கு ஒருத்தியை மேலே லவ் வச்சுருக்கான்னு நினைக்கும்போது அப்படி இருக்குடி. என்ன ஜங்கு, எனக்காக நீ உயிர் கொடுக்க மாட்டியா என்ன? யார் சொன்னா உனக்காக நான் உயிர் கொடுக்க மாட்டேன்னு? நீ ஓகேன்னு ஒரு வாக்கு சொல்லு, உனக்காக என் மொத்த உயிருமே கொடுக்குறேன். அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. என்ன அப்படி பார்க்குற? நீ மட்டும் ஓகே சொல்லி, உனக்காக நான் உயிரை கொடுக்குறேன். இந்த வருஷம் ஒன்று, அடுத்த வருஷம் ஒன்று, தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கேன். நீ எந்த உயிரை பற்றி பேசிகிட்டு இருக்க? அதாண்டி, உனக்குள்ளே நான் வந்துட்டேன் அப்படின்னா ஒரு புது உயிர் உருவாகும்ல, அந்த உயிர். அதுவும் என்னோட உயிர் தானே. நாட்டி, என்னடா எப்போ பார்த்தாலும் காஜாவே சுற்றிக்கிட்டு இருக்க? எனக்கு அதானடி பிடிக்கும். அப்போ நான் உனக்காக நான் விஷம் குடித்த மாதிரி நீ எனக்காக நீ விஷம்லாம் குடிக்க மாட்டா. நான் ஏன் விஷம் குடிக்க போகிறேன்? எனக்கு என்ன லூஸா? என்னடா அப்படி பொசுக்குன்ட்ட? அதெல்லாம் அப்படி தானே. அப்போ நீ அன்னைக்கு சொன்னதெல்லாம் பொய்யா? நான் உயிரோடு இல்லைன்னா நீயும் செத்துருவேன் அப்படி இப்படின்னு சொன்ன. அப்போது நான் செத்துருந்தேன் அப்படின்னா நீ ஜாலியாக வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு போயிருந்துருப்ப, அப்படி தானே? அப்படின்னு சொன்னது எங்கள் ஜங்கு. அப்படியே அவங்கள பார்க்குறான். என்ன சொன்னேன்? வேற ஒரு பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்களே பார்க்குறான். ஏன் அப்படி பார்க்குற? ஒரு நிமிஷம் அப்படின்ட்டு பக்கத்தில் ஒரு கத்தி இருக்கு, அதை அப்படியே எடுக்கிறான். நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. கத்தி எதுக்கு ஜங்குக்கு எடுக்கிற? இங்கே வாடி. எதுக்கு? இங்கே வாடி அப்படின்ட்டு அவங்களை பிடிச்சி இழுக்கிறான். என்ன சொன்னா நான் வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு போவேன், நீ அதை பார்த்த. இங்கே பாரு, செத்தாலும் நீ தான். இங்கே பாரு ஸ்ருதி, என்னை பொறுத்த வரைக்கும் சூசைட் பண்ணுறதுங்கிறது ஒரு முட்டாள்தனம். அது பைத்தியக்காரன் தான் சூசைட்லாம் பண்ணுவான். அப்போ நீ என்னை பைத்தியக்காரின்னு சொல்கிறியா? உனக்காக நான் விஷம் குடித்ததுக்கு? ஆமாம், நீ பைத்தியக்காரி தான். அப்போ நீ எனக்காகலாம் சூசைட் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு பார்க்குறான். அப்படியே டக்குன்னு அவன் கையை அப்படியே கீறிட்டான். ஜங்கு, என்னடா பண்ணியிருக்கா? என்னடி நினச்சிட்ருக்க? நானுமே பைத்தியக்காரன் தான் உன் மேலே. உனக்காக நான் சாவேண்டி. ஏன் இப்போ அறுத்த எனக்கு கழுத்தில் அறுக்க தெரியாதா? ஜங்கு, எனக்கு தெரியும், நான் பண்ண மாட்டேன். ஏன்னா என்னோட பைத்தியக்காரி இன்னும் இருக்கா. அவளை விட்டுட்டு நான் தனியாக அப்படி போவேன்? அப்படி நான் செத்தாலும் உன்னையும் கூட்டிட்டு தாண்டி போவேன். நீ எப்போவுமே என் கூட தான் இருக்கணும், சரியா? அப்படின்னு சொல்லும்போது ஸ்ருதி அப்படியே பார்க்குறா. இங்கே அவன் கையிலேருந்துனா லைட்டாக பிளட்டு வருது. இதை பார்த்துட்டு லூஸு, நான் சும்மா தானடா சொன்னேன் அப்படின்னு அவன் அழுதுகிட்டே கையில் இருக்க கர்ச்சீஃப் இருக்கும், ஸோ அதை எடுத்து கெட்டுறா. ஏண்டி இந்த மாதிரி அழுகும்போது கூட காமெடியாக இருக்க? நான் அழுகும்போதெல்லாம் உனக்கு காமெடியாக சிரிப்பாக இருக்குல்ல? நான் அழுக வைக்கிறது உனக்கு அம்படி சந்தோஷம். அது என்னமோ அப்படியே தெரில, இருந்தாலும் க்யூட்டாக இருக்கடி அப்படின்ட்டு அவங்க சீக்ஸில் வந்து கிஸ் பண்ணுறான். போடா கம்னாட்டி, பாருடா அப்படின்ட்டு பார்க்கும்போது லைட்டாக தான் பிளட்டு வருது. லூசு பொண்டாட்டி, இங்கே பாருடி, லைட்டாக தானே பிளட்டு வருது. நான் மட்டும் கொஞ்சம் மேலே கட் பண்ணியிருந்தேன்னா
இந்த நேரம் அவன் புருஷன் இப்போ மர்க்கையாக தான். ஹே வாயிலடி காம்னாட்டியா, என்னடா பேசிகிட்டு இருக்க? இங்கே பாரு ஜங்குக், ரொம்ப ஓவராக பண்ணிகிட்ருக்கேன்னா நீ ரொம்ப நீ ஹர்ட் பண்ணிகிட்ருக்க. சரிடி இங்கே பாரு, ஒன்றும் இல்லை, நான் லைட்டாக தான் கிழிச்சிருக்கேன், பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை, சரியா? போடா கம்நாட்டி. என்ன கம்நாட்டியா? ஆமாடா நீ தான்டா கம்நாட்டி, போடா அப்படின்ட்டு நீங்கள் அவனை திட்டிகிட்டே இருக்கீங்க. நீ வர என்ன ரொம்ப திட்டுறடு. ஆமாடா அப்படி தானே திட்டுவேன், என்னடா பண்ணுவேன், பெரிய மாஃபியா, அம்மா இரு மாஃபியா, போடா அப்படின்ட்டு நீங்கள் அவனை திட்டிக்கிட்டே தான் இருக்கீங்க. எங்கள் ஜங்குக் பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கான். ஆனால் நீ திட்டுறது கூட நல்லா தாண்டி இருக்கு. இருக்கும் லைஃப்லாம் நீ இந்த திட்டெல்லாம் வாங்கணும் இல்லையா? ஆமாம் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டே இருக்காங்க. அப்போது நீங்கள் ஜங்குக், நெக்ஸ்ட் மந்த் நமக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. தெரியும், உங்கள் அப்பா என்கிட்ட பேசினார். உனக்கு எப்படி ஃபீல் ஆகுது? எனக்கா ரொம்ப நாளாக இழுத்து வச்ச மாதிரி இருக்குடி. பேசாமல் இன்றைக்கே கல்யாணம் வச்சுருந்தா கூட எனக்கு ஓகே தான். என்ன அப்படி பார்க்குற? அப்போ உனக்கு இன்றைக்கி கல்யாணம் பண்ணால் நோன்னு தான் சொல்லுவியா? அப்படி இல்லை, அப்புறம் என்னடி, எல்லாம் வேணும் ஆனால் வேண்டாத மாதிரியே நடிக்க வேண்டியது. போ ஜங்கு அப்படின்ட்டு நீங்கள் வந்து திருப்பிடுங்க. சரி அப்படின்ட்டு அவன் அப்படியே உங்களை பேக்கப் பண்ணிக்கிறான். நீங்கள் அவன் கையே தான் அப்படியே தடவி கொடுத்துட்டே இருக்கீங்க. ஒன்றும் இல்லடி, இங்கே பாரு பிளட்டு கூட ஸ்டாப் ஆகிடுச்சு. இந்த மாதிரிலாம் பண்ணாத லூஸு. ஆமாடி லூஸு தான். ஓ மேலே சும்மாறா அப்படின்ட்டு நீங்கள் இது எல்லாத்தையும் பால்கனியில் நின்று தான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இங்கே கீழே ஜிமின் எல்லாரும் பார்த்துட்டே தான் இருக்கான். அந்த டைமில் வயன் அப்படியே காஃபி எடுத்துகிட்டு வந்து ஜிமின் கிட்ட நீட்டுறா. ஹே பொண்டாட்டி, என்னடி புருஷனுக்கு காஃபி கொண்டு வந்திருக்கியா? அம்மா கொடுத்து விட்டாங்க, அதான் கொண்டு வந்தேன். இல்லை நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், வந்ததுலேருந்து என்கிட்ட மூஞ்சி கொடுத்து கூட பேச மாட்டேங்கிறேன். ஏன்டி என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே வயனை பிடிச்சி இழுத்து அவன் லேப்பில் உட்கார வச்சுக்கிறான். விடுச்சுண்ணா விடுடா, சொல்லுடி என்னாச்சு, எதுக்கு இப்போ நீ கோவமாக இருக்க, என்ன விஷயம்? உனக்கு தான் நான் முக்கியமே இல்லையே. நீ முக்கியம் இல்லையா? நீ தாண்டி என் உலகமே. சொன்னாங்க போடா விடு, நான் போகிறேன். இரு, என்ன பிரச்சனை என்னன்னு சொல்லு, சால்வ் பண்ணிக்கலாம். அங்கே ஜங்குக்கு ஆக்சிடெண்ட் ஆகின விஷயம் எல்லாமே உனக்கு தெரியும் தானே? நீ இந்த விஷயம்லாம் என்கிட்ட ஏன் சொல்லலை? நீ இந்த விஷயம்லாம் சொன்னால் நீங்கள் பயந்துருவீங்கன்னு சொல்லிட்டு தான் நான் சொல்லலாடி. அட்லீஸ்ட் என்கிட்டயாச்சும் சொல்லியிருந்துருக்கலாம்ல. நான் இவ்வளோ பெரிய ஒரு விஷயம் நடந்திருக்காது தெரியுமா, ஏன் முன்னாடியே சொல்லலை? ஆமாம் நான் உங்ககிட்ட சொல்லியிருந்துருக்கணும், பட் நீயும் பயந்து ஸ்ருதிக்கிட்ட சொல்லனா அவளும் ரொம்ப பயந்துருவாளோன்னு சொல்லிட்டு தான் நான் சொல்லலை. ஆமாம் ஜிமன், நீ மட்டும் இந்த ஒரு விஷயத்த முன்னாடியே சொல்லியிருந்தேன்னா இந்த ஒரு நிலமையே இருந்திருக்காது. சரிடி சாரிடி, நான் தான் நீ தெரியாமல் பண்ணிட்டேன்டி, விடேண்டி. உன் மேலே எனக்கு கோவமாக வருது ஜிமினா. இங்கே பாருடி, இங்கே பாரு அப்படின்ட்டு அவன் சின்ன அப்படியே ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்க வைக்கிறான். இங்கே பாரு, என் அம்முக்கு என்னாச்சு? சாரி, உன் புருஷன் தெரியாமல் பண்ணிட்டான்ல, கொஞ்சம் மன்னிச்சு விட வேண்டியதானே? மன்னிப்புலாம் கிடையாது. நமக்கு அடுத்த மாதம் கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கடி, இப்படியெல்லாம் கோச்சிக்கிட்டு இருந்தால் எப்படிம்மா? நமக்கு இனிதான் ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாம் வரும், குழந்தைங்கள பற்றி யோசிக்கணும். அப்புறம் குட்டி குட்டியாக அழகாக இருக்கும்ல நம்மளோட குழந்தைங்க. அழகாக தான் இருக்கும். அவங்கக்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்ன சொல்லு அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே அவனை பார்க்குறீங்க. என்னடி சொல்லு. அது அப்படின்ட்டு அவனோட கையெடுத்து அவங்களோட வயிற்றில் வைக்கிறீங்க. என்ன வயிறு வலிக்குதா? எனக்கு மாங்காய் சாப்பிடணும் போல் இருக்கு. அவ்வளோ தானே, இரு நான் மாங்காய் வாங்கிட்டு வரேன். லூஸு என்னடி? அது நமக்கு ஒரு நியூ மெம்பர் வர போகிறாங்க. யார் வர போகிறாங்க சொல்லி, அவங்கள ஏதாவது பிக்கப் ஏதாவது பண்ணணுமா? பிக்கப்பா? அதான் நியூ மெம்பர் யாரோ வர போகிறாங்கன்னு சொன்னீங்க, கல்யாணத்துக்காக வராங்களா? ஷோ டே ஜிமினா, உன்னையெல்லாம் வச்சுக்கிட்டு நான் எப்படி குடும்பம் நடத்த போகிறேன்னு தெரிலடா. ஏன்டி திட்டுற? ஷோ ஒருத்த ஜிமினா. சொல்லு. நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன். ஓ அப்படியா, சரி நல்ல விஷயம். ஏன்னா இப்போ என்ன சொன்னா?
ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேனா? ஆமாடா, நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன். 1 மந்த் ஆகுது. இன்றைக்கி தான் நான் செக் பண்ணேன். ரிசல்ட் பாசிட்டிவ்னு வந்திருக்கு. ஏய் ஏய் ஹேய், என்னடா ஹேங்கிற? ஏதாச்சும் பேசு. ஹே வயன், அப்போ நம்ம ப்ரெக்னென்ட் ஆகிட்டோமா? அவட கம்னாட்டி, நான் தான்டா ப்ரெக்னென்ட் ஆகிருக்கேன். அப்போ நம்ம அம்மா அப்பா ஆகிட்டோமா? அம்மா அப்பா ஆகிட்டோம். ஐயோ, அப்போ சீக்கிரமே நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டியெல்லாம் டேக் ஓவர் பண்ணிக்கணும்ல. வயன், ரொம்ப சந்தோஷமாக இருக்குடி. சந்தோஷமாக இருக்கிறதெல்லாம் இருக்கட்டும் லூஸு. இப்போது நெக்ஸ்ட் மந்த் தான் மேரேஜ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு விஷயம் நான் யார்கிட்டையுமே ஷேர் பண்ணல. ஃபர்ஸ்ட்டு உங்ககிட்ட தான் சொல்கிறேன். இப்போது என்ன பண்ணுறதுன்னா இப்படி இருக்கட்டும் டி. நம்ம எப்பவும் போல் ரெகுலராகவே கன்சீவ் ஆன மாதிரி அவங்க எடுத்துக்கட்டும். அப்போ மாதத்தை வச்சு கண்டுபிடிச்சிட மாட்டாங்க. அது கோரப்பிரசவம்னு நினச்சிப்பாங்க. அப்புறம் என்ன கோரப்பிரசவமா? அவங்கள பொறுத்த வரைக்கும் கோரப்பிரசவம், நம்மளை பொறுத்த வரைக்கும் முழு பிரசவம். ஜெமினா, எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குடா. இதெல்லாம் நினச்சி பயப்படலாமா? எவ்வளவோ பண்ணிட்டோம், இதை பண்ண மாட்டோமா? சமாளிச்சிக்கலாம் விடு. அப்போ நெக்ஸ்ட் மந்த்தே மேரேஜ் பண்ணிக்கலாங்கிறியா? எதுவாக பண்ணிக்கலாம், ஓகேவா? ஆனால் சிம்டம்ஸ் ஏதாச்சும் இருக்கா வயன்? சிம்டம்ஸ் இது வரைக்கும் வரல. மேபி 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் தான் வரும்னு நினைக்கிறேன். அப்புறம் என்ன, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போது கணக்குப்படியெல்லாம் கரெக்டாக வந்துடும்டி. கரெக்டாக வந்துடும் தானே? வந்துடும். ஐயோ, உனக்கு என்ன வேணும் சொல்லு, நான் வாங்கி தரேன். அவங்க கூட எனக்கு அவுட்டிங் போகணுண்டா. அவுட்டிங் தானே, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் இப்போ அவுட்டிங் போயிட்டுருக்காங்க. இப்படியே தான்டா கொஞ்சம் டேஸஸ்மே போகுது. இங்கே வயன் வந்து ஸ்ருதிக்கிட்ட சொல்லிட்டா அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயம். இங்கே ஸ்ருதியெல்லாம் செம்ம ஹாப்பி. எப்படி அப்படிங்கிற மாதிரி நீங்கள்லாம் செம்ம ஷாக்காக பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இங்கே ஜங்குக்கெலாம் செம்ம ஸ்பீடாக தான்டா இருக்க. கல்யாணத்துக்கு முன்னாடி என்ஜாய் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இங்கே ஜிம்மின் தான் ப்ளஷ் ஆகிக்கிட்டே இருக்கான். ஸோ இங்கே வீட்டில் யாருக்குமே தெரியாது. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயம் தெரிஞ்சதுமே உங்கள் 4 பேருக்கு மட்டும்தான் தெரியும். அதுக்கப்புறம் வயனோட அண்ணனுக்கும் தெரியும். அவங்க சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி அவங்களும் விட்டுட்டாங்க. இப்படியே தான்டா டேஸுமே ஸ்கிப் ஆகுது. இப்போது மேரேஜ்க்கான டே ரொம்பவே பிரம்மாண்டமாக ரெடி பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு மேரேஜ் ஹாலே 2 மேடை, அதுவும் இல்லாமல் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக, ரொம்ப எலகண்டாக, அழகாக இருக்கிற மாதிரி எல்லாத்தையும் பார்த்து பண்ணியிருக்காங்க. இப்போது நீங்களும் வயனுமே அப்படியே வரீங்க. இங்கே 2 பேரும் வேஷ்டி ஷர்ட்டை போட்டுட்டு 2 குதூகலமாக உட்காந்து வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இங்கே 2 பிரைட்ஸுமே அவ்வளோ அழகாக ரெட் கலர் சாரியில் மாலையும் கழுத்தோட அப்படியே வராங்க. இங்கே 2 பேரோட கண் ஃப்யூஸே போயிடும் போல் அந்த அளவுக்கு ப்ரைட்டாக பார்த்துட்டே இருக்காங்களா. இங்கே நீங்கள் அப்படியே சிரிக்கிறீங்க. வயன் அங்கே பாரு, ஜிமின் ஒன்றை பார்க்குறது. ஜிமினை விடுறி, அங்கே பாரு உன் ஜங்குக்க விட்டால் இப்போவே கூட்டிகிட்டு போய் ஃபஸ்ட் நைட்டை முடிச்சிடும் போல் அந்த அளவுக்கு ஏக்கமாக பார்த்துட்ருக்கான். வாயா மூழ்றி, இங்கே பாரு அம்மாலாம் பக்கத்தில் இருக்காங்க அப்படின்ட்டு நீங்கள் பேசிக்கிட்டே சிரிச்சுக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்கீங்க. இப்போது 2 பேரும் அந்த ஒரு மணமேடையில் உட்காடுறீங்க. உங்களோட ஹீரோஸ் அதாங்க அவங்கவுங்க ஜோடிஸ், அவங்க ஆட்களை பார்த்து அப்படியே அட்மையர் ஆகிட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. எங்கள் ஜங்கு அப்படியே ஸ்ருதி காதுக்கிட்ட வந்துட்டு, ஒய் பொண்டாட்டி ரொம்ப அழகாக இருக்குடி, நமக்கு இந்த கல்யாணம் பண்ணணுமா? ஆல்ரெடி தான் நம்ம கல்யாணம் பண்ணிட்டோம்ல, ஸ்ட்ரைட்டாக நம்ம ஏன் ஃபர்ஸ்ட் நைட் போகக்கூடாது? ஜங்கு என்ன பேசிகிட்ருக்கா? இங்கே பாரு ஐயர் வர பார்த்துட்ருக்காரு, திரும்பி உட்கார்றா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அவனை சமாதானப்படுத்துறீங்க. இங்கே ஜிம்மின்னா அப்படியே உங்களே தான் பார்த்துட்டே இருக்கான். எல்லா கேமராமேனும் அப்படியே ஜிம்மினே தான் அப்படியே ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே வயன், ஜிம்னா ஏன்டா அப்படி பார்க்குற? நீ உண்மையாக சொல்லு, நிஜமாவே இது வயன் தானா? நான் தான்டா. ஏண்டி நீ இவ்வளோ அழகாக இருப்பியா? ஜெமன் அப்படின்ட்டு அவள் அப்படியே முறைக்கிறா. இல்லை ரொம்ப அழகாக இருக்குடி. ஐயோ இன்றைக்கி வேறு என்னால் எதுவும் பண்ண முடியாது. ஏன்டி நீ ப்ரெக்னென்ட் ஆன? அட லூஸு, ஏன் ப்ரெக்னென்ட் ஆனு கேட்குற? கேவலமால உனக்கு? ஏன்டி இன்றைக்கி ரொம்ப அழகாக இருக்கு, என்னால் இன்றைக்கி எதுவுமே பண்ண முடியாது.
ஐயோ இன்னைக்கு நைட்டு வேறு என்னால் ஒன்று எதுவுமே பண்ண முடியாது, ப்ரெக்னெண்ட்டாக வேறு இருக்கிறியே, என்னடியே பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அவன் வேறு சொல்லிக்கிட்டு இருக்கான். இங்கே நீங்கள் சின்ன வாய மூடுறான்னு சொல்லிட்டு வாயை அடைச்சிக்கிட்டு இருக்கீங்க. இங்கே வயனோட அம்மா இதை கேட்டுட்டாங்க. ஏன்னா என்ன மாப்பிள்ள சொன்னீங்க, ப்ரெக்னென்ட்? ஐயோ கேட்டாங்க போல். அது அத்தை ஒன்றும் இல்லை என் பொண்டாட்டி ரொம்பவே பர்மனெண்ட்டாகவே ரொம்ப அழகாக இருக்கால்ல, அதான் சொன்னேன். ஓ பெர்மனண்டா, நான் கூட ப்ரெக்னெண்ட்டாக நினச்சேன் மாப்பிள்ள. சரி மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ சமாளிச்சிட்டான். இங்கே வயன்னா அப்படியே முறைக்கிறான். கொஞ்சம் விட்டு நான் மாட்டி விட்டுருந்துருப்பேனா நீ. சரிடி சாரிடி, ஆனால் என் பொண்டாட்டி ரொம்ப அழகாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட சீக்ஸை பிடிச்சி வச்சு அப்படியே கிஸ் பண்ணுறான். அழகாக இருக்குடி அப்படின்ட்டு இது எல்லாத்தையுமே கேமராமேன் எல்லாமே ஃபோட்டோ மேலே ஃபோட்டோஸ் அப்படியே கிளிக் ஆகிக்கிட்டே இருக்குது. இதை பார்த்துட்டு ஜங்குக் அவன் மட்டும் தான் கிஸ் பண்ணுவானா, நானும் கிஸ் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஸ்ருதியோட கணத்தை பிடிச்சி வச்சு ஐ லவ் யூ பொண்டாட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இதை பார்த்து ஜிமின் அவன் மட்டும் தான் லவ் யூ சொல்லுவானா, நானும் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்ட்டு இன்னொரு சீக்ஸில் அப்படியே கிஸ் பண்ணிட்டு லவ் யூ பொண்டாட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இங்கே என்னதாண்டா நடக்குது, கல்யாணம் நடக்குதா இல்லை வேறு எதுவும் நடக்குதா அப்படிங்கிற மாதிரி எல்லாரையும் அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. இங்கே கேமராமேன் தான் வளைச்சி போட்டாடுகிறான். செம்ம சார், இது செம்ம சார், அது செம்ம சார் சொல்லிட்டு அவனுக்கு தான் ஃபோட்டோ கிளிக்கு மேலே கிளிக் அடிச்சுக்கிட்டே இருக்குது. இங்கே வயனோட அம்மா ஸ்ருதியோட அம்மா மாப்பிள்ளை இதெல்லாம் நீங்கள் அப்புறமா பார்த்துக்கோங்க, இப்போ தாலி கட்டிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2 பேரும் அடங்கி உட்காந்துருக்காங்க. இப்போ ஒரு ஃபியூ மினிட்ஸ் அப்புறம் உங்களுக்கு கெட்டி மேளம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சவுண்டும் கேட்குது. இங்கே 2 பேரும் ஒருத்தர் பார்க்குறீங்க. இங்கே ஜிமினும் ஜங்குக்கும் அவங்கவுங்க ஆட்களுக்கு அப்படியே தாலி எடுத்து கெட்டுறாங்க. அந்த ஒரு மொமெண்ட் ரொம்ப 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 அழகாக இருக்குது. இங்கே ஸ்ருதியும் ஜங்குக்கும் ஐ டு ஐ பார்த்துக்கிட்டே தான் இங்கே ஜங்கு உங்கள் கழுத்தில் தாலி கெட்டுறான். இங்கே உங்களுக்கு அப்படியே கண்ணீரே வருது. ஏன்னா இந்த ஒரு கல்யாணத்துக்காக நீங்கள் சாகிறதுக்கெல்லாம் போனீங்க, அதெல்லாம் நினச்சி பார்க்க உங்களுக்கு அப்படியே கூஸ் பம்ப்ஸ் ஆகுது. நீங்கள் அப்படியே அந்த டிஆர்ஐ ஐஸோடய அப்படியே சிரிக்கிறீங்க ஜங்குக்கு பார்த்து. எங்கள் ஜங்கு அவங்களோட ஃபோர்ஹெட்டில் ஐ லவ் யூடி, அவனை நான் விட்டு எப்போவுமே போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இங்கே நீங்களும் ஐ லவ் யூ டூ ஜங்குக்கா, நானும் உன்னை விட்டு எங்கேயுமே போக மாட்டேன், அதான் எனக்கு தெரியுமே, ப்ரூஃப் பண்ணிட்டேடி பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பேசிகிட்டே இருக்காங்க. இங்கே வயன் சைட் பார்த்தாச்சுன்னா இங்கே வயனுக்குமே ஜிமின் வந்து தாலி கட்டிட்டான். அவனுக்கு சரியாக முடிச்சு போட முடியல. இங்கே அவங்க அம்மா சரி மாப்பிள்ளை நான் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு 3ஆவது முடிச்சு அவங்க தான் போடுறாங்க. இங்கே வயன் அப்படியே ஜிமினை பார்த்து முறைக்கிறான். ஏண்டா உன்னால் ஒரு முடிச்சு கூட போட முடியல? இல்லடி கொஞ்சம் பதட்டிட்டேன். என்னடா பதற பைத்தியக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வயனா திட்டிக்கிட்டே இருக்கா. இந்த முடிச்சு தானடி, அதனால என்ன போட வேண்டியதெல்லாம் கரெக்டாக போட்டு இப்போ கரெக்டாக தானே இருக்குது. ஐயோ கொஞ்சம் வாயை முடேண்டா அப்படின்ட்டு நீங்கள் அவனை சமாதானப்படுத்துறீங்க. இங்கே நான் சிரிச்சுக்கிட்டே சரி வீடு பரவாயில்ல அப்படின்ட்டு விட்டாங்க. இங்கே வயனுமே விட்டுட்டா. சரி தாலி ஒரு வழியாக கட்டியாச்சு. 2 ஜோடியுமே அப்படியே எழும்பி இந்த அக்னி சுற்றி வருவாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி சுற்றிக்கிட்டு அப்படியே இந்த பால் பழம் அந்த மாதிரி கொஞ்சம் சம்பிரதாயங்கள்லாம் இருக்குல்ல அதெல்லாம் முடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போது டைம் ஸ்கிப். இப்போ எல்லாருமே அப்படியே அவங்கவுங்க வீட்டுக்கும் வந்தாச்சு. இங்கே ஜங்குக்கும் ஜிமினும் வந்து சென்னையிலே வந்து ஒரு ஃப்ளாட் வாங்கிட்டாங்க. அதுவும் ஜங்குக் ஆப்போசிட் ஃப்ளாட் தான் ஜிமினோட ஃப்ளாட், அந்த மாதிரி வாங்கிட்டாங்க. இங்கே ஸ்ருதியும் வாங்கி தான் செம்ம ஹாப்பி. ஐயா சூப்பர், நம்ம 2 பேரும் சேர்ந்தே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் 2 பேரோட அப்பார்ட்மெண்ட் வெளியில் தான் நின்று பேசிக்கிட்டே இருக்கீங்க. செம்மடி கடைசி வரைக்கும் 2 பேரும் சேர்ந்தே இருப்போம்ல, ஆமாடி அப்படின்ட்டு இருக்கீங்க. ஸோ அந்த டைம் ஜிமின் அப்படியே வாயின் அப்படியே தூக்கிட்டு சரி ரொம்ப நேரம் பேசினதாலும் போதும் நமக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே குடு தூக்கிட்டு அப்படியே உள்ளே போகிறான். இங்கே ஸ்ருதி பேடு பார்க்குறா. இங்கே ஜிமின்னா அப்படியே தூக்கிட்டு உள்ளே போய் டோரெல்லாம் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போகிறான். லூஸு, நான் தான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு தெரியுதுல்லடா, அப்புறம் ஏன்டா இன்றைக்கி தான் எதுவுமே நடக்காதுன்னு தெரியுமே, அப்புறம் ஏன்? அதெல்லாம் எனக்கு தெரியும். ஆமாம் அவன் எப்படியும் வந்தானா இந்த மாதிரி தான் ஏதாவது பண்ணிட்டு போவான். அது பார்க்கும்போது எனக்கு காண்டாகும். அதுக்கு முன்னாடி நானே முந்திக்கிட்டேன்னா அவன் கொஞ்சம் காண்டாவான்ல. இல்லை ஜிமின் அவனுக்கு வெக்கமாகவே இல்லையா? ஏன் சும்மா எப்போ பார்த்தாலும் இந்த ஜங்குக்கு காண்டா இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டே இருக்கா? என்ன பண்ணுறது, அதான் இன்றைக்கி தான் எதுவுமே நடக்காதுன்னு தெரிஞ்சு போச்சு. ஏன்டா மூஞ்சி தூக்கி வச்சிட்ருக்க? அதான் நம்ம வயிற்றில் பாப்பா இருக்குன்னு தெரியுதுல, இந்த டைம் இதெல்லாம் பண்ணக்கூடாதுடா. தெரியும்டி, அதுக்காக கடலையும் கூட
யார் சொன்னால் கடலிங் கிடையாதுன்னு, நம்ம 2 பேரும் கடலிங் பண்ணிட்டு தூங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அப்படியே கடலிங் பண்ணிட்டு தான் அவங்க இன்றைக்கி நைட் வந்து ஸ்பெண்ட் பண்ண போகிறாங்க. இங்கே பேனு ஸ்ருதி வெளிலே பார்த்துட்டே இருக்காளா. எங்கள் ஜாங்குக் அப்படியே கார் கீயை சுற்றிக்கிட்டே அப்படியே வரான். இங்கே பார்த்தா இங்கே ஸ்ருதி பேனு ஜிமினோட டோரே பார்த்துட்டே இருக்கா. ஏ பொண்டாட்டி, என்னடி ஜிம்மினோட டோரே பார்த்துட்டே இருக்காங்க, ஏதாவது எழுதியிருக்கா என்ன? இல்லை, ஒயன் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. ஆமாம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. இருந்தப்புறம் ஜிம்மின் அவனை தூக்கிட்டு போகிறான். தூக்கிட்டு தானே போனான். இல்லை, அவங்க போகிற வேகத்தை பார்த்தா அவங்களுக்குள்ள இன்றைக்கி எதாவது நடக்கும் போலையே. நடந்தால் நடக்கட்டும், இப்போ உனக்கு என்ன? இல்லைடா, ஒயன் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கால, ப்ரெக்னென்ட் டைம் இதெல்லாம் பண்ணக்கூடாதுடா. சரி, நீ எல்லாம் சரிங்கிற, ஏதாவது பிரச்சனை ஆகிடுச்சுன்னா? அதெல்லாம் ஒன்றும் நடக்காது, அவனை பற்றி எனக்கு தெரியாதா, அவன் என்னை காண்டி ஏற்றுறதுக்காக இந்த மாதிரி ஏதாவது பண்ணிட்டு போவான். நீ அதெல்லாம் சீரியஸாக இருக்கா, வா உள்ள போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கையை பிடிச்சி எடுத்து போகிறான். என்னடா கையை பிடிக்கிற? கையை தானடி பிடிச்சேன். இல்லை, அவ்வளோந்தானா? என்னடி எனக்கு புரியல. தூக்கிட்டு போ. என்ன தூக்கிட்டு போடா, பெரிய பெரிய 6 பேக்கெல்லாம் வச்சுருக்கா, என்னை தூக்கிட்டு போக மாட்டியா? அவ்வளோதானே, தான் தூக்கிட்டு போகிறேன் அப்படின்ட்டு அவனும் அப்படியே உங்களை அல்லையக்கா தூக்குறான். இங்கே நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, நீ ஒன்றும் தூக்க வேணாம் அப்படி சொல்லிட்டு இப்படி இறங்க போகிறீங்க. என்ன தூக்குன்னு சொல்லிட்டு இப்போ என்ன இறங்க போகிற? போடா, நீ என் பழைய ஜங்குக்கே இல்லை. என் பழைய ஜங்குக்குன்னு எவ்வளோ ரொமான்டிக்காக இருப்பான் தெரியுமா? நீ என்னன்னா மட சாம்பிராணியாக இருக்க. போடா, நான் இறங்கிக்கிறேன் அப்படி சொல்லிட்டு இறங்க போகும்போது, ஓ என் பொண்டாட்டி அதை எதிர்பார்க்குறாளா? கொஞ்ச நேரம் உனக்கு ரெஸ்ட் கொடுக்கலான்னு பார்த்தேன். சரி, இப்போவே ஸ்டார்ட் பண்ணோம்னா எனக்கும் ஒரு பிரச்சனை இல்லை அப்படி சொல்லிட்டு அவங்கள அப்படியே தூக்கிட்டே அப்படி உள்ளே போகிறான். நீங்களும் அப்படியே பார்க்குறீங்க. நீ ரெஸ்ட்டு கொடுக்குறது? ஆமாம், நீ எனக்கு ரெஸ்ட்டு தான் கொடுக்க போகிற. இன்றைக்கி ஃபுல்லாக நீ எனக்கு தான் ரெஸ்ட்டு கொடுக்க போகிற. வாய்ப்பே இல்லடி. ஸ்டார்டிங்காச்சும் உனக்கு கொஞ்ச நேரம் உனக்கு ரெஸ்ட்டு கொடுக்கலான்னு பார்த்தேன். பட் இப்போது நோ வே, கண்டிப்பாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்கள அப்படியே தூக்கிட்டு உள்ளே வந்து அந்த டோரை ஒரே ஒரு எத்து தான், அது அப்படியே போய் லாக் ஆகிடுச்சு. நீங்கள் அப்படியே அதை பார்க்குறீங்க. அப்படியே நிமிர்ந்து இப்போ ஜங்குக்கை பார்த்தா அவனோட ஐஸ் ஒரு மார்க்கமாக ரொம்ப ரொமான்டிக்காக இருக்குது. இங்கே நீங்களும் அப்படியே பார்க்குறீங்க. என்ன ஸ்டார்ட் பண்ணலாமா? அது என்ன, இன்றைக்கி என்ன சாக்கு போக்கு சொல்ல போகிறேன்? இவ்வளோ நேரம் ரொம்ப ரொமான்டிக்காக இல்லை அப்படி இப்படின்னு சொன்னால் இனிமே தாண்டி ஜங்குக்கோட ரொமான்டிக் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நீ பார்க்க போகிற அப்படின்ட்டு அவன் ஒரு மாதிரி சொல்கிறான். இங்கே நீங்கள் ஐயோ வாயை கொடுத்து உங்களை மாட்டி கட்டுக்கிட்டோமோ அப்படின்ட்டு நீங்களும் பார்த்துட்டே இருக்கீங்க. இப்போ ஜங்குக் ஸ்ட்ரெயிட்டாக அவங்கள அந்த கவுஸில் தான் உட்கார வைக்கிறான். என்னடா கவுஸில் உட்கார வைக்கிற? அப்போ ரூம் போகலையா? அதெல்லாம் போகலாண்டி, ஃபஸ்ட்டு இங்கேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாமே. வாட், கவுச்சில் இருந்தேவா? அப்படின்ட்டு அவனோட 2 பட்டனை மட்டும் அப்படியே ரிமூவ் பண்ணிக்கிட்டு அப்படியே அவங்கக்கிட்ட வரான். நீங்கள் சாரீ தானே வியர் பண்ணியிருந்துருக்கீங்க, அதுவும் ஃப்ளோட்டிங்கில் விட்டுருந்துருக்கீங்க, ப்ளைன் சாரீ. அப்போது இதை பார்த்துட்டு உங்ககிட்ட ஒரு விஷயம் ரொம்ப உறுத்துதுடி. என்னது உறுத்துது அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க. அது நானே எடுக்கிறேன் அப்படின்ட்டு உங்கள் ஷோல்டர்லேருந்து பின்னை வந்து அவன் இது பண்ண கூட இல்லை, அப்படியே பிடுங்குறான். அந்த பின் அத்தைக்கிட்ட வருது. என்னடா பண்ணுற ஜங்குக் அப்படின்ட்டு நீங்கள் பார்க்குறீங்க. அதான் சொன்னால ரொம்ப நேரம் உறுத்திக்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு. அப்புறம் ஒரு வார்னிங் சொல்லிக்கிறேன் ஸ்ருதி, இந்த ஒரு மேக்கப் சாஃப்டாக தான் போகும்லாம் நினச்சி பார்க்காத, இது ரொம்பவே வைல்டாக இருக்க போகுது, சரியா அப்படிங்கிறான். நீங்கள் என்ன இவன் பேசுகிறதே கொஞ்சம் மார்க்கமாக இருக்குது. இங்கே ஸ்ருதிக்குன்னா அப்படியே ஜர்க் அடிக்குது, இவன் வேற பயமுடுத்துறானே அப்படின்ட்டு. என்னடி என் பொண்டாட்டி ஃபேஸில் அவ்வளோ மரண பயம் தெரியுது அப்படின்ட்டு அவங்களோட சீக்ஸ் அப்படியே கப் பண்ணுறான். ஜங்குக், நீ என்னை ரொம்ப பயமுடுத்துறடா. நான் பயம்லாம் முடுத்தலடி, ஏன்னா இதுதான் உண்மை. இன்றைக்கி நான் உன்னை கதற ரேப் பண்ண போறியாடா? என்னடி ரேப் பண்ண போகிறேங்கிற சொல்கிறேன்? புருஷன் பண்ணுறேன்டி, அது உனக்கு பிடிச்ச மாதிரி தான் பண்ண போகிறேன். அப்புறம் நான் பிடிச்ச மாதிரி தான் நீ பண்ணுவேன்னு யாருக்கு தெரியும் அப்படின்ட்டு நீங்கள் பார்க்குறீங்க. உன் மைண்ட் வாய்ஸை நான் கேஷ் பண்ணிட்டேன்.
உனக்கு பிடிச்ச மாதிரி தான் பண்ணுவேன் சரியா அப்படின்ட்டு ஜங்குக்குன்னு அவங்களோட ட்ரெஸ்ஸை ஒவ்வொன்றா ரிமூவ் பண்ணிகிட்டே இருக்கான். இங்கே நீங்கள் வெக்கத்தில் அப்படியே கண்ணை மூடிக்கிட்டு இருக்கீங்க. ஏய் என்னடி கண்ணை மூடிக்கிட்டு இருக்கா, என்னை பாருடி அப்படின்ட்டு கண்ணை ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. பார்த்தா ஷர்ட் ஃபேண்ட் எதுவும் இல்லாமல் வெறும் ஷார்ட்ஸோடு நிற்கிறான். நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. அப்படி உங்களுக்கு டெம்ட் ஆகுது. என்னடி நல்லா இருக்கா? அது ஜங்குக் எந்த ஜங்குக்கும் கிடையாது. இன்றைக்கி நான் உனக்கு டாடி டாடி ஐம் யூர் டாடி. தென் லெட்ஸ் ஸ்டார்ட் அவர் ரைட் பிரின்சஸ் அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. எங்கள் ஜங்குக் அப்படியே உங்கள் மேலே ஓவராகி உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக அப்படியே அங்கங்கங்கங்கன்னு கிஸ்ஸஸ் விழுந்துக்கிட்டே இருக்குது. நீங்களும் அப்படியே அதுக்கேற்ற மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ உங்களோட ப்ளவுஸ் எல்லாமே ரொம்ப அப்படியே பறக்குது. நீங்கள் இப்போ நீட்டாக இருக்கீங்க. ஜங்குக் அப்படி உங்களே பார்க்குறான். ஓ மை காட், இந்த ஒரு விஷயத்த நான் அன்றைக்கே பண்ணணும்னு நினச்சேன். பட் காத்திருந்து சாப்பிட்றதுலேயே ஒரு தனி சுகதான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க செஸ்ட்டை கிராப் பண்ணி சக் பண்ணிகிட்டு இருக்கான். இங்கே நீங்கள் அப்படியே மோன் பண்ணுறீங்க. இங்கே ஜங்குக்னா சக் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஜங்குக்கா வலிக்குது அமைதியாடுறி அப்படின்னு சொல்லிட்டு அவனாக சக் பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஒரு டச்சஸ் ரொம்ப ஹார்டாகி அங்கங்கங்கன்னு ஹெக்கி மார்க்ஸ், பைட் மார்க்ஸ், உங்களோட நெயில் வச்சு அவனோட முதுகில் போட்டு கீறீங்க. அவனுக்குனா வலிக்குது. இருந்தாலும் கூட அவனோட வலியெல்லாம் அந்த ஹெக்கியில் தான் காட்டுறான். ரெட் கலர் இருந்த ஹெக்கி இப்போ பர்பிள் கலராக மாறுற அளவுக்கு அந்த அளவுக்கு ரொம்ப வைல்டாக பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்போ அவன் அப்படியே நிமிர்ந்து அவங்களே பார்க்குறான். பிடிச்சிருக்காடி? பிடிச்சிருக்கா? தென் லெட் ஸ்டார்ட் அவர் ரைட் அப்படின்னு சொன்னதும் நீங்கள் அப்படியே அவனை பார்க்குறீங்க. எஸ் டாடி. ஓகே பிரின்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே மேக் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டா அப்படியே. ஸோ இதுக்கப்புறம் நீங்களே இமேஜ் பண்ணிக்கோங்கடா. ரொம்ப பேசினா நமக்கு வேறு ஜாம் ஆகுது. ஸோ அதனால் நீங்களே இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ அவங்க 2 பேருக்குமே அவ்வளோ ஒரு மேக் அவுட். அந்த ரூம் ஃபுல்லாக அவங்களோட மார்னிங் சவுண்ட் மட்டும்தான். அந்த ஹால்லே அந்த ஹவுஸ்லேயே அந்த ஒரு மேக் அவுட் நடக்குது. ஸோ 2 பேருமே ரொம்பவே ஹாப்பியாக இருக்காங்க. ஓகேடா, கண்டிப்பாக இந்த ஒரு எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இனி ஒரு லாஸ்ட் எபிசோட் இருக்குது. அதோட இந்த ஒரு எஃப்எஃப்மே முடிய போகுது. ஒரு வழியாக என் வாழ்க்கையில் ஒரு எஃப்எஃப் தொடங்கி இப்போ தான் முடிக்க போகிறேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா எல்லாமே அறகுறையில் கிடக்குது. இன்னுமே நான் வந்து ஐ வாண்ட் டு மேரி அ கொரியன் பாய் அதுவும் கம்ப்ளீட் பண்ணல. ஆர்ஜே லவ் ஸ்டோரியுமே நான் கம்ப்ளீட் பண்ணலை. ஸோ கூடிய சீக்கிரம் இது முடிச்சதுக்கப்புறம் அதை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ அந்த ஒரு எஃப்எஃப் யாராச்சும் பார்க்கல அப்படின்னா போய் பார்த்துட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி நிறைய ஃபன்னான ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே இருக்குது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? சரி, ஓகே, ரொம்ப பேசிட்டேன். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள் கூட அதை ஜாயின் பண்ணிக்கிறேன். அது வரைக்கும் பாய்.